ஹாய் எவ்ரிவன். நெட்வொர்க் செக்யூரிட்டினாலே 20 to 30 எல்பிஎஸ் சேலரின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ரியாலிட்டி தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் பார்க்குறேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி ஜாப்னாலே ஒரு ஈஸியான ஜாபு, ஒரு ஹை பேயிங் ஜாபு. அந்த ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப ஈஸி. அப்படியே அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைச்சதுனாலும் ஃபாரினில் நம்மளுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிரும். அது மூலமாக நம்ம அதிகமாக கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ரியாலிட்டி என்னென்னா, ஒரு 100 ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70 பேருக்கு தான் ஜாப் கிடைக்கவே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகி தான் அவங்களுக்கு ஜாபே கிடைக்கும். கிடைக்கிற ஜாபும் எப்படி இருக்குன்னா, நைட் ஷிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, கஷ்டப்பட்டு அந்த இன்ஜினியர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 months கூட அவனால் கண்டினியூ பண்ண முடியாமல் குவிட் பண்ணிடுறான். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு மோட்டிவேஷன் மட்டும் இல்லைங்க, ரியாலிட்டியை சொல்லும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்கள் கெரியர் டிசிஷனே மாற்றலாம். பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியராகவும் பிளான் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஹை சேலரி, ஆன்சைட் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வரீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தான், சேலரிக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வரீங்களா, இல்லை ஜென்யூனாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நான் ஷுகர் கோட்லாம் பண்ண விரும்புகிறேங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சேலரி என்ன, டெய்லி ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியரோட வேலை என்னவாக இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி நெட்வொர்க் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ளே எப்படி உள்ளே வரணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். வாட் இஸ் திஸ் ரோல்? சிம்பிளாக சொல்லட்டுமா, நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்னா கம்பெனியோட பாடி கார்டுங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அவங்க சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. டேட்டா இன் அண்ட் அவுட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹேக்கரோட வேலை என்னென்னா, இந்த சர்வர்ஸ்க்கு அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் எடுத்து டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது தான் ஹேக்கரோட வேலை. ஸோ ஹேக்கர் இதை ட்ரை பண்ணும்போது நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணணும், கண்டினியூஸாக அந்த நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிவிட்டு அதை ப்ரிவெண்ட், எதனா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சுன்னா ப்ரிவெண்ட்டும் பண்ணணும். டெய்லி ஜாப் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு என்னவாக இருக்குன்னா, ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறது, விபிஎனை செட்டப் பண்ணுறது, நெட்வொர்க்கை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிவிட்டு அங்கே எதனா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா அந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெமிடி ஆக்ஷன்ஸை டேக் பண்ணுறது. இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோலாக இருக்கும். என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃபயர்வால்ஸ்னால் பாலோ ஆல்டோ இருக்குது, FortiGate இருக்குது, சிஸ்கோ இருக்குது, க்ளவுடுனா AWS, அஷ்யூர், ப்ராக்ஸிக்கு Zscaler, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. கேட்கும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. தியரிட்டிக்கலாக இது ஈஸியாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக டஃப். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 AM கால் வருது, சப்போர்ட்லேருந்து கால் வரும். ஒரு யூசர் கால் பண்ணிவிட்டு, நெட்வொர்க் டவுனு, நான் என்ன பண்ணணும், எனக்கு நிறைய பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கில் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா? ஏன்னா தியரியாக யார் வேணால் படிக்கலாம், பட் ப்ராக்டிக்கலாக உங்களால் அப்ளை பண்ண முடியுதா? அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. சேலரி இன் இந்தியா, முக்கியமான பாட்டு வருமா? சேலரி. ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் என்ன மாதிரி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 3 to 6 LPA எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரியாலிட்டியில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2.5லேருந்து 4 LPA தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷர்லேருந்து ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு 2 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா 6 to 12 LPA எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் மோர் தென் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 12 LPAலேருந்து 24 LPA வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு நல்ல டாப் ஸ்கில்ஸ் இருக்குன்னா நீங்கள் 30 LPA கூட அச்சீவ் பண்ணலாம். எப்போனா உங்கள்கிட்ட டாப் ஸ்கில் இருந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா 30 LPA பாசிபிள். பட் எல்லாருக்குமே பாசிபிள்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதனால் அப்படின்னா, ஸ்கில் கேப் இருக்கும், நாலேஜ் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் எல்லா டெக்னாலஜிலையும் படிப்பாங்க, பட் ரியல் டைம் எக்ஸ்போஷர் இருக்காது. இங்கே சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்கள் சேலரி டிசைட் பண்ண போகிறது இல்லைங்க. சர்டிஃபிகேஷன் தாண்டி உங்கள் ஸ்கில்ஸ் தான் உங்கள் சேலரி டிசைட் பண்ணும். இப்போ ரியல் ட்ரூத் சொல்லட்டுமா? ரியாலிட்டி நம்பர் 1, ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஈவன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் ரெஸ்யூமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஜாப் போர்ட்டல்ஸில் நிறையா. நீங்கள் ஒரு 100 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கம்பெனியில் தான் அந்த ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ கொடுத்தாலும் தேர் ஆர் ஹை சான்சஸ் உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறதாங்க வாய்ப்பு அதிகம். கஷ்டப்பட்டு இங்கே ஆஃபர் வாங்கிட்டீங்க. ரியாலிட்டி நம்பர் 2, நைட் ஷிஃப்ட். மோஸ்ட்டாக இதை ஃப்ரெஷர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா நைட் ஷிஃப்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன மாதிரி ஜாப் இருக்குன்னா, மானிட்டர் பண்ணுற ஒர்க்கு, லாக் அனாலிசிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டைமிங் நைட் ஷிஃப்ட்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஈட்டிங் ஹேபிட் டிஸ்டர்ப் ஆகும், ஸ்லீப்பிங் ஹேபிட் டிஸ்டர்ப் ஆகும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். ரியாலிட்டி நம்பர் 3, ப்ரெஷர்.
ஐடினாலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதில் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் ப்ரெஷர் ரொம்ப அதிகங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபயர்வால் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ராப்பராக எந்த அனலைசிஸும் தெரியும். நீங்கள் ப்ராப்பராக ரூல் எழுதுறீங்க. அந்த ரூலில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஆர் ஹை சான்சஸ் கம்பெனியோட நெட்வொர்க்கே டவுன் ஆகலாம். அப்படி நெட்வொர்க் உங்கள் பேட் டைமில் நெட்வொர்க் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ப்ளேமையும் தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க. ரியாலிட்டி நம்பர் 4, சர்டிஃபிகேஷன். நீங்கள் இந்த ஃபீல்டு வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால சர்டிஃபிகேஷன் பண்ணணும். பட் சர்டிஃபிகேஷன் வெறும் தியரியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த டெக்னாலஜியில் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் இல்லாமல் நீங்கள் இந்த வெறும் சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். ரியாலிட்டி நம்பர் 5, இந்த காம்படிஷன். பயங்கரமான காம்படிஷன் இந்த ஃபீல்டில். ஸோ ஆவரேஜாக இருந்தால் இந்த ஃபீல்டில் சர்வே ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட். ஸ்கில்ஸ் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் 2 கேட்டகரியாக பிரிப்பேங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்கில், இன்னொன்று வந்து சாஃப்ட் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில்லில் உங்களுக்கு சிசிஎன்ஏ லெவல் நாலேஜ் இருக்கணும், ஃபயர்வால் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கணும், தேர்டு ட்ரபுள் ஷூட் பண்ண தெரியணும் நல்லா, ஃபோர்த்து ஸ்கிரிப்டிங் தெரியணும். லைக் ஸ்கிரிப்டிங்னா உங்கள் பைத்தான், பேஷ் அந்த மாதிரி. ஸ்கிரிப்டிங்னா பயந்துராதீங்க, ஸ்கிரிப்டிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு சாஃப்ட் ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்ட் ஸ்கில் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் என்ன ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இஷ்யூவை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பிரேக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கம்யூனிகேஷனுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கணும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ வந்தாலும் அதை பிரேக் டவுன் பண்ணி அதை நீங்கள் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது பேஷன்ஸ். நிறைய டைம் நம்மளுக்கு தெரியாத இஷ்யூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பேனிக் ஆகிடுவாங்க. அப்படி பேனிக் ஆகக்கூடாது. நீங்கள் தெரியாத இஷ்யூ வந்தாலும் அதை பிரேக் டவுன் பண்ணி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ட்ரபுள் ஷூட்டிங்கை. உங்களால் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாத இஷ்யூ கூட நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. முக்கியமான இன்னொரு திங் சொல்கிறேங்க, கூகுள் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா இந்த ஃபீல்டு இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் எப்படி ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்டர் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங், சிசிஎன்ஏ லெவல் நாலேஜ் இருக்கணும், ஃபயர்வால் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கணும், நல்ல ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண தெரியணும். ஸ்கிரிப்டிங் வந்து பேசிக் தான், உங்களுக்கு தெரிஞ்சால் குட், இல்லைனாலும் ஃபைன். அப்புறம் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் நாலேஜை வச்சு அதை ஹேண்ட்ஸ் ஆன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணி அதை ஹேண்ட்ஸ் ஆனுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த ஃபீல்டில் நீங்கள் க்ரோ ஆகிடலாம். இந்த ஐடி ஃபீல்டில் ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னென்னா, இந்த ஃபீல்டு வந்து ஒரு டிமாண்டிங்கான ஃபீல்டு, கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஆனால் இந்த ஃபீல்டில் சக்சீட் ஆகணும்னா ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேஷன்ஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்க இந்த கெரியரை வந்து ஒரு பவர்ஃபுல் கெரியராக நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள் சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட்னு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னா டாபிக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட் தட் வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீப் சப்ஸ்கிரைப்.